ராமருக்காக 14 வருடங்கள் தூங்காம இருந்த ஒருத்தரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அது வேற யாரும் இல்ல, ராமனோட தம்பியான லக்ஷ்மணன் தான். சில பேரோட சூழ்ச்சினால அயோத்திக்கே ராஜாக வேண்டிய ராமன் 14 வருடங்கள் காட்டுல வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்ப ராமனோட மனைவியான சீதா தேவியும் ராமனோட தம்பியான லக்ஷ்மணனும், நீங்க இல்லாத ராஜ்யத்துல எங்களுக்கு வாழ ஆசை இல்ல, நாங்களும் உங்க கூடயே வரணும் 3 பேருமே காட்டுக்கு போறாங்க. அப்ப தான் அண்ணா அண்ணியையும் பாதுகாப்பா பாத்துக்கணும்னு 24 மணி நேரமும் லக்ஷ்மணன் தூங்காம காவல் காக்குறான். இத பார்த்த தூக்கத்துக்கு அதிபதியான தேவதையே நேர்ல வந்து, நீ இப்படி தூங்காம இருக்க கூடாது, கொஞ்ச நேரமாச்சும் தூங்குன்னு சொல்றாங்க. அப்ப லக்ஷ்மணன் சொல்றான், இங்க வேற யாருமே இல்ல, என் அண்ணா அண்ணிய நான் தான் பாத்துக்கணும், அவங்களுக்கு இப்ப நான் மட்டும் தான் இருக்கேன் இங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த தேவதை கிட்ட ஒரு வரமும் கேக்குறாங்க. என்னோட தூக்கத்தை வந்து நீங்க என் மனைவியான ஊர்மிளா தேவி கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் லக்ஷ்மணன் 14 வருடங்கள் தூங்காமையும் 14 வருடங்கள் ஊர்மிளா தேவி தூங்கியும் ராமனுக்காக தியாகம் செஞ்சாங்க. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கதைகள் பார்ப்போம். பாய்.